வேறு தாங்க, ஒரு 100 rupees ஜாஸ்தி இருக்குது, பட் குவான்டிட்டி அதே தான். என்னென்ன சேட்டை பாருங்கள். எப்படிங்க இருக்குது காபோதி ராமா பீச் வியூ பாயிண்ட் யூடியூப் சேனல். இவர் வந்து இந்த ஹோட்டலில் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். வாட்ஸ் யுவர் நேம்? அப்துல் மார்வெல். பனானாஸ் as usual. Show me. as usual ஊத்தாப்பம். இன்னைக்கு நேற்று வந்து பராத்தா இருந்தது, இன்றைக்கி ஊத்தாப்பம். ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இப்போ வந்து மார்னிங் 9:30. எல்லோரும் ரொம்ப லேட்டாக எழுந்துட்டோம். ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போயிட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். சாப்பிட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புவோம். நம்ம இப்போ ஆம்லேட் போட சொல்லியிருக்கேன், போட்டு கொடுப்பாங்க. ஜூஸ் இருக்குது, ஆஸ் யூஷுவல் ஜூஸ் இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போது காபோதி ராமா ஃபோர்ட் அண்ட் பீச் போகிறோம். அங்கே வந்து பேக் வாட்டரில் வந்து கியாக்கிங் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ எல்லோரும் ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நைட்டு பாகா பீச் போயிட்டு வந்துட்டு தூங்கி மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது 9 o'clock எல்லாருக்கும் அலாரம் அடிச்சது கூட தெரியாமல் எல்லோரும் தூங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ டைம் வந்து 10:45. ஸோ கிளம்பிகிட்ருக்கோம். இங்கேருந்து பஞ்சிம்லேருந்து நமக்கு 65 kilometers. ஸோ எப்படியுமே நமக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 1.5 hours ஆகிடும். அதுக்கு முன்னாடியே போனால் இந்த சத்ரபதி சிவாஜி ஃபோர்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து நம்ம நேராக அங்கே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த ஃபோர்ட்டுக்கு போவோம். ஃபோர்ட்டில் இருந்துட்டு நம்ம அந்த பீச்சுக்கு போவோம். ஃபோர்ட் அங்கேயும் ஒரு இந்த காபோதி ராமா ஃபோர்ட் இருக்குது. அங்கே முடிச்சுட்டு அது சூப்பராக இருக்குங்க அந்த பீச்சு. ஸோ போயிட்டு அங்கே இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் இருக்கும். ஈவினிங் கிளம்பி இங்கே வந்துடுவோங்க. நம்ம திரும்ப சிட்டிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்னன்னுட்டு பார்ப்போம். இது எல்லாமே பாருங்க ட்ரெடிஷ்னலாக இருக்குது பாருங்க, கோவா ஸ்டைல் ஹவுசஸ் இங்கே எல்லாமே. பாருங்க இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. நிறைய கோகனட் ட்ரீஸ் இருக்குது. இந்த கோகனட் ட்ரீ இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குங்க. ஸோ அங்கேயும் போவோம். அங்கே இங்கே கோவாவில் ரொம்ப ஃபேமஸ் அது. இங்கே பாருங்க, ஏதோ ஒரு க்ரீனரியாக எல்லாமே அப்படி தான் இருக்குது. இன்னும் ஒரு 17 kilometers இருக்குது. டைம் வந்து இப்போது 12 ஆயிடுச்சு. ஒரு ஊரில் வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. ஸோ முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கொஞ்சம் லேட்டு. இங்கே எல்லாமே ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ் தான். கோவானாலே இந்த எல்லோ கலர் வித் ஆரஞ்சு மிக்ஸ் ஆன மாதிரி தாங்க வீடு எல்லாமே இருக்கும் இங்கே. அப்புறம் இந்த ரெட் கலர் மாதிரி மோஸ்ட்லி இந்த காம்பினேஷனில் தான் இருக்கும் இங்கே வீடு எல்லாமே. இந்த சைடு பாருங்க, எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. பாருங்க இங்கே எல்லோ. இது ஏதோ புதுசா கட்டின ஹவுஸ் போல, அதனால இது இப்போ கலர்ல இருக்கு இந்த வீடு. இங்க ஒரு பேங்க் ஆஃப் பரோடா, இந்த ஊருக்கானது பேங்க். ரோடு பாருங்க, ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு இங்க உள்ள. பாருங்க இங்க பாருங்க, இந்த ஹவுஸும் பாருங்க. ஆப்போசிட்ல ஒரு வண்டி வந்தா நமக்கு இடம் இருக்கணும், இல்லைன்னா கஷ்டங்க. இந்த இடத்துல வந்திருந்தாங்கன்னா நமக்கு கஷ்டம்.
இந்த சைடு ஃபுல்லாக மிலிட்ரி ஏரியாங்க. இது ஒரு ஆக்சுவலி நேவி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஆப்போசிட்டில் கடல் தெரியுதாங்க. வந்துட்டோம். இந்த ஃபோர்ட்டு தான் ஏதோ ரூட் வந்து ஏதோ மிஸ் பண்ணிட்டோம், தெரியல. செக் பண்ணுவோம். முதல்ல இங்கேயே வந்துட்டோம். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் இங்கே முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பிளான். இப்போ வந்துட்டு காபோதி ராமா ஃபோர்ட்டு போகிறோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அங்கே கீழே பீச்சுக்கு போவோம். கூட்டம் இருக்குங்க இங்கெல்லாம். மோஸ்ட்லி யாரும் வரவே மாட்டாங்க. இங்கேயே இவ்வளோ ரஷ்ஷு பாருங்க, எவ்வளோ கார்ஸ். ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் பேர் ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை இடம் இல்லாமல் வராங்களா தெரியல. இங்கேயும் நல்லா வெயிலாக தாங்க இருக்குது. காலையில் நல்லா இருந்தது ஆக்சுவலி கிளைமேட்டு. இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. நமக்கு இருக்கு அம்பர்லா, எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் ரஷ் இருக்குது இங்கே கூட. இங்கெல்லாம் அவ்வளோவா யாருக்கும் தெரியாதுங்க. ஏன்னா சிட்டிலேருந்து இது 65 கிலோமீட்டர்ஸ் வருது இல்லையா. ஸோ பெருசாக இங்கெல்லாம் நிறைய பேர் யாரும் வரமாட்டாங்க. நல்ல வேலைங்க, நமக்காகவே ஒருத்தர் கார் எடுக்கிறாங்க, சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே போட்டுருவோம் நம்ம. தேங்க் காட். இங்கே உள்ளதாங்க இப்போ நம்ம போகணும். ஹலோ காய்ஸ், நாங்கள் இந்த ஃபோர்ட்டுக்கு வந்துட்டோம். உள்ளே போய்கிட்டு இருக்கோங்க. நம்ம இதில் வந்துட்டு இப்படி போகணும். நம்ம செம்ம வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுதாங்க ஃபோர்ட்டு. ஒரு சர்ச் இருக்கு. நம்ம கீழே இறங்கி போகணும். அங்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் இல்லாமல் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த சர்ச் வந்து எப்போ நாங்கள் வரும்போதும் க்ளோஸில் தாங்க இருக்கும், ஓப்பன்லேயே இருக்காது எங்களுக்கு. எல்லாரும் அந்த பக்கம் போயிட்டு வராங்க. அங்கே இறங்கி நம்ம போயிட்டு வரணும். வேணாம், அது பாட்டுக்கு சிவனேன்னு படுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் அதை போய் நோண்டணும்? நான் டச் மட்டும் தான் பண்ணல. சிமெண்ட்ரி கூட இருக்கும் போல இருக்கீங்க. அழகா இருக்குல்லங்க. சென்ட் ஆந்தனி சர்ச், காபோதி ராமா. ஃபுல்லாக இதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. இது எல்லாமே ஹில்ஸில் இருக்கும். கொஞ்சம் மேலே ஹில்ஸில் தான் நம்ம வந்திருக்கோம். நல்லா பாருங்க, சிமெண்ட்ரி இருக்கு. இங்கேயும் பாருங்க. காபோதி ராமா பீச், சாரி சர்ச். பீச்லயே இருக்கோம் நாங்க. இங்கெல்லாம் சிமெண்ட்ரி நிறைய இருக்குங்க. கவெல்லாம் நல்ல ஜாலியா அது பாட்டுக்கு இருக்கு. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு. போகணுங்க, இன்னும் நிறைய தூரம் நம்ம நடந்து போகணும். நான் நியர்பை ஃபோர்ட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். பார்த்து மாமா பாருங்க, நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இப்போ
இங்கே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் மரங்கள் நிறையா இருக்கும், ட்ரீஸ் பாருங்க நிறையா இருக்கிறதுனால நிழல் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் ஈஸியாக போகலாம் நம்ம. ரொம்ப கஷ்டம் இல்லைங்க, போயிடலாம். இங்கே வந்துட்டு கபோதிராமா பெபிள் பீச் இருக்கு. அங்கே கீழே இறங்கி போகணும். பட் என் கிட்ஸை வச்சுட்டு இங்கே இறங்கி போக முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் இங்கேருந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பாருங்க, தெரியுதா? பெபிள் பீச் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, கீழே இறங்கி போகணும்னா போகலாம். என் பசங்களை வச்சுட்டு தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். பார்ப்போம், கேட்போம் என் ஹஸ்பண்ட் கிட்ட போகலாமான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இறங்கி இங்கே போயிட்டு போகணும். ஃபுல் கடல் தான். நம்ம இது மேலே இருந்து பார்ப்போம், நம்ம கீழேயும் போய் பார்க்கலாம். ஒரு வழியாக இறங்கிட்டோங்க கீழே. நான் நிறைய குட்டி குட்டி பசங்களை இறங்கிட்டு இருந்தாங்க. நம்ம இறங்கலாம், அசிங்கமாக இருக்கும். ஸோ இறங்குவோம். கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. ப்ளீஸ் டேக் அ ஃபார் ட்ராஷ் வித் யூ. நம்ம எல்லாம் நம்மளோட குப்பையெல்லாம் நம்மளையே கொண்டு போக சொல்கிறாங்க. ஸோ நம்மளை கொண்டு போவோம். ஒன்றும் இல்லை நம்ம கையில் குப்பை. கண்ணா வெயிட் செய். This Pebble Beach seat, please don't stand. இன்னும் பிடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் ஈஸியாக இறங்கலாம். பிரிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் பயமாக இருக்குது. கல் இருக்குல்ல, கால் ஸ்லிப் பண்ணி விட்டுட்டா. ஃபோட்டோ ஜோன் இருக்குது. செடிக்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். கண்ணா வெயிட் செய். கண்ணா வெயிட். Oh my God. வந்துட்டோம். இது கீழே போகலைங்க, ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கு. ஜஸ்ட் இங்கே இருந்து பார்த்துட்டு போயிடுவோம். நிறைய பெபிள்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து பெபிள்ஸ் பீச். நிறைய பெபிள்ஸ் கிடைக்குமா இங்க, ஷேப்பா. ஸோ நல்லா இருக்குல்ல. பாருங்க, அங்கே உட்காந்து எல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லை. தனியாக இருந்தால் ஓகேங்க, கிட்ஸ் இருக்காங்க. ஸோ பயமாக இருக்கு. அவ்வளோதாங்க, கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஏறுறவங்க கீழே வந்து வேண்டாம், ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப இடம். குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறோம். ஏற்கனவே அங்கே ஒருத்தர் வந்து ஸ்வைன்னு வலிக்கிட்டு போனாங்க. ஸோ அதை பார்த்ததும் பயம் வந்துருச்சு. ரொம்ப வேண்டாம், நம்ம ஏறிடுவோம். ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போகணுமா? இங்கே வரீங்க, இங்கே சைடில் கட்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் இறங்கி ஏறது ஈஸியாக இருக்கும். ஐயோ முடியல. ஏறோ. ஓ மை காட், வந்துட்டோம். ஜூஸ் குடிக்கலாம்னு வந்துட்டோங்க. ஏறிட்டோம். இன்னும் ஏறணும், முடியல. எல்லாரும் ஒரு ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கா, ஒன்றும் முடியல.
இங்கே ஏறி வந்ததுக்கே நமக்கு கிட்டன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. இன்னும் மேலே ஏறி போகணும். செம்ம டயர்டு. அவ்வளோதாங்க, நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த வியூ பாயிண்ட் கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாப்பிட்லாமா, கீழே போயிடலாமா? மோஸ்ட்லி சாப்பிட்டு போயிடுறதா பெஸ்ட்டு. ரொம்ப லேட் ஆகிடும் அப்புறம் நமக்கு. हमलेरा ये पकड़ा वे இங்க ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இதுக்கப்புறம் கூட உள்ள இன்னும் இருக்குங்க, நிறைய பார்க்கறதுக்கு இருக்கு. பட் இங்க பாருங்க முடியலன்றோம், காலெல்லாம் பிஞ்சு போயிடுமா. ஸோ அதனால நம்ம இங்கேயோட எண்டு பண்ணிக்கலாம். இங்கே ஏறிட்டு வியூ பாயிண்ட் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்புவோம். இந்த ஃபாரினர்ஸுங்க கீழே இருந்து மேலே இறங்குனாங்க, மறுபடியும் ஏறினாங்க, கண்டினியூஸாக வாக் பண்ணுறாங்க. பட் எங்களால் முடியல. ஐயோன்றிருக்கு. அவங்களால எப்படி போக முடியுது தெரியலையே. வெறும் பர்கர் சாப்பிட்டே அவங்கெல்லாம் அவங்களால முடியுது, நம்மளால முடியல. தேங்க் காட். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சூப்பர்ல. செம்மையா இருக்குல்லங்க. சூப்பர்ல. செம்மையா இருக்கு இல்லைங்க, இங்கெல்லாம் செம்மையா இருக்கு பாருங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. இங்கே வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நம்ம கீழே பீச்சுக்கு போவோம். அவ்வளோதாங்க, இங்கெல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம், ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம், கிளம்பலாம். போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருப்போம். வெயில் ஒன்றும் தாங்க முடியல, பயங்கரமாக வெயில் அடிக்குது. மார்னிங் கூட ரெய்னிங் தாங்க, நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்தது. அதுக்குள்ளே பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இப்போ கம்மலோ ஒரு செகண்ட் போயிட்டு இன்னும் போகணுங்க, இந்த சைடு போகணும். பட் முடியல, பசங்க வந்து நடக்க மாட்டேன்றாங்க. லாஸ்ட் டைம் கூட போனோம், இந்த டைம் போகவே முடியல. ரொம்ப வக்கையாக இருக்கு, தொடர்ன்னு வேத்து ஊற்றிக்கிட்டு இருக்கு. போவோங்க, போயிட்டு இங்கேருந்து அங்கே கீழே போய் பீச்சில் விளையாடுறதுக்காக அங்கே போவோம். அங்கெல்லாம் கொஞ்சம் தேங்காய் மரம்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே ஃபுல்லாக நிழலாக தான் இருக்கும். அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். வாட்டரில் ரொம்ப நேரம் விளையாடணுன்ட்டு கேட்டுட்ருக்காங்க, அங்கே போயிடுவோம். இங்கே பாருங்க, அது அம்மா மாடு கிடையாதுங்க. நிறைய பேர் வந்து அவங்க மாட்டுக்காரங்க வந்து துரத்தி விட்டாங்க. அது அம்மா மாடே கிடையாது. போயிட்டு வெயிலுக்கு தாகமாக அது பால் குடிக்கும் போல இருக்கு.
मुझे बैठी वो दीपक सूसी रहा हाँ रहा नहीं सानी लोग पूछ रहे कौड़ अंग அதிக அந்த அதுதான் இது நம்ம சரி அங்க பாருங்க மேலே கூட போயிட்டு வராங்க சான்ஸே கிடையாது சுத்தமாக முடியாது ஆக்சுவலி அங்கேயும் போயிட்டு வியூ பாயிண்ட் இருக்கு போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப ஸ்டாமினா போகுதுங்க இந்த வெயிலில் ஸ்வெட்டாகி சுத்தமாக முடியலை அவ்வளோதான் நம்ம வெளியே வரோம் ஓடி போயிட்டுன்னு தான் அவள் ஓடிட்டான் போயிட்டு கார் எடுக்குள்ள போயிட்டு கடையெல்லாம் போட்டுட்டு அந்த சைடு போயிடுவாங்க காபோதி ராமா பீச் போயிடுவோம் முடியல வெளியே வந்துட்டோம் கார்கிட்ட போகணும் எப்படிங்க இருக்கு காபோதி ராமா பீச் வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குல்ல சான்ஸே இல்லைங்க இங்கே நம்ம ஏதோ ஃபாரினில் இருக்க மாதிரி ஒரு வியூ இங்கே சூப்பராக இருக்கும் இதுக்காகவே இங்கே வருவோம் ஒர்த் டு விசிட் அப்படின்னு சொல்லுவேன் செம்மையாக இருக்குல்ல கீழே எல்லாம் பாருங்க இது நமக்கு வந்துட்டு ரெசார்ட் இருக்கு கீழே எல்லாமே நம்ம இப்போ அங்கே போகணும் கீழே போகிறோம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம் அங்கேருந்து வந்ததே செம்ம டயர்டில் இருக்குது ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்க இங்கே வந்து ஃபோட்டோ ஜோன்லாம் இருக்குது ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ இதெல்லாம் இங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புவோம் ஓகே தாங்க அங்கே சிட்டியில் வந்து மீல்ஸ் வந்து 250 இங்கே 350 ஏன்னா இந்த ஏரியாவில் நமக்கு இது இருக்கும் கண்டிப்பாக ஸோ அவங்க சொல்கிறாங்க இந்த பாம்பட்டை எடுத்தோம் அப்படின்னா தான் பபால் 500 வரும்னு சொன்னாங்க தாலி ஸோ நமக்கு இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு வேணும்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் பிரியாணிலாம் ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாங்க இதெல்லாம் அந்த சில்லி ஃபிஷ் மாதிரி வரும் இல்லைங்களா அது எக்ஸ்பென்சிவ் பயங்கர எக்ஸ்பென்சிவ் நல்ல ஃபிஷ் வச்சுருக்கேன் ஜூஸ் மட்டும்தாங்க கம்மியாக இருக்குது அண்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை பாருங்கள் இது எல்லாமே 200 ருபீஸுங்க இதெல்லாம் நார்மல் தாங்க ட்ரிங்க்ஸு கிடையாது இதெல்லாம் நார்மல் ஜூஸ் தான் ஸோ அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ ரேட்டு பார்த்தீங்களா எல்லாமே பாருங்க 1900 தெரியாது பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இந்த ரேட் தான் வருமானு சொல்லிட்டு ஸோ எனக்கு தெரியாது Give me one Coca-Cola. Half liter. ஸ்குவிட் இங்கே தானா சரி நம்ம சென்னையில் வந்து சாப்பிட்டுக்குவோங்க லாப்ஸ்டர் எல்லாமும் இருக்குது லாப்ஸ்டர் எல்லாமே சீஸ்னல் ஃபுட்டு ரொம்ப 700 900 அதாவது குட்டி வந்து 700 பெருசு வந்து 900க்கு மேலே 1200க்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவ்வளோதான் இங்கே எல்லாமே இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து 150 ஆமாம் பார்த்துக்கோங்க லஸ்ஸி எல்லாமே 100 மில்க் ஷேக்ஸ் எல்லாமே 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட்டு 150ல் இருக்குது சாண்ட்விச் இருக்குது சிக்கன் சாண்ட்விச்சஸ் இருக்குது பிளாக் டீ இருக்குது பிளாக் காஃபி இருக்குது ஃப்ரைடு எக் இருக்குது ஓகே ஃபைன் அவ்வளோதான் சாலட் இருக்குது ஓகே வரட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம் கேட்டோம் இப்படி கொடுத்துருக்காங்க நான் நினச்சேன் நம்ம ஒரு டைப் பாட்டிலில் இருக்கோன்ட்டு இது வந்துட்டு எப்படி இருக்கு சண்டை அடுத்து ப்ளூ மொஜிட்டோன்னு கேட்டால் சேம் இதே தான் சொல்லி கொடுக்குறாங்க சேம் டேஸ்ட் யூ கேன் டேஸ்ட் இட் மேம் அப்படின்ட்டு போகிறான் எப்படிடா இருக்கு எப்படி இருக்கு
நல்லா இருக்கு. என்னென்ன சேட்டை பாருங்க. அங்கே கொடுக்குறதாங்க ஒரு 100 rupees ஜாஸ்தி இருக்குது. பட் குவான்டிட்டி அதே தான். சம்திங் ஏதோ குறையுது. ரைஸ் வேறு ரைஸ் ஆமாம். சப்பாத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, நாட் பேட். இப்போ வந்து இது இன்னொரு ஃபிஷ்ஷு. இது சங்க் ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு வெரைட்டி. டேஸ்ட் பண்ணுறேன். சானக் தாலி. சப்பாத்திக்கு ஃபிஷ் கறி. ஃபிஷ் கறி. ஸோ எப்படி இருக்குது பார்ப்போம். எங்கே சேம் நேற்று கொடுத்த மாதிரி தாங்க இருக்கு. நல்லாயிருக்கு. நான் வந்துட்டு இந்த ஃபிஷ் வந்து பசங்களுக்கு கொடுத்துட்டேன். சுத்தமாக முள் இருக்காதான். ஸோ அதனால் அது கொடுத்துட்டு கிங் ஃபிஷ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். சோனக் தாலியா அது. இங்கே பாருங்க, ரொட்டி எடுத்து எனக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. நம்மளே டம்மி பீஸு. நாங்கள் ரொட்டி சாப்பிட்டு அவங்க சலிச்சுக்கிறாங்க. சரிங்க, ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புற வழியை பார்ப்போம். இது குட்டி குட்டி ப்ரான் ஃப்ரைங்க. நாங்களுக்கு கருவாடுன்னு நினச்சோம், பார்த்தா ப்ரான்.